ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சாந்தா சமையல் சேனலில் சுண்டக்காய் குழம்பு எப்படி வைக்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க அதற்கான செய்முறை விளக்கத்தையும் அதற்கான பொருட்களையும் நம்ம பார்க்கலாம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் சுண்டக்காய் குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கான கரைசலை நான் ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு எலுமிச்சம்பழம் சைஸில் புளியை ஊற வச்சு அதை கரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கு ஒரு 1லேருந்து 1.25 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கிட்டேன். அது கூட அதுக்கு தேவையான அளவுக்கு 1 ஸ்பூன்லேருந்து 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்கிறேன். அது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், தனி மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் அளவுக்கு. ரொம்ப சேர்க்க வேணாம், காரம் அதிகமாக இருக்கும். அதனால் 1லேருந்து 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அது கூட கொஞ்சம் பெருங்காய் பொடி சேர்த்துக்கிறேன். உப்பு ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி இந்த கரைசலை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். நல்லா ஒரு கரண்டி வச்சு நல்லா நம்ம கரைச்சிட்டோம். அவ்வளோதாங்க, இப்போ புளி கரைசல் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம எடுத்து உரமாக வச்சுட்டு அடுத்து நம்ம எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஒரு சட்டி வச்சுட்டு நல்லா மண் சட்டி நல்லா காயிட்டும். இது கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக தேவைப்படும். அதனால் ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் சூடானதும் சுண்டைக்காயை நல்லா உடச்சிட்டு அதில் உள்ள விதையெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருப்போம் இல்லைங்களா, அதுக்கு முன்னாடி நம்ம அது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். இது மாதிரி அதை இடத்துல சேர்த்துக்கலாம். சுண்டைக்காயோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கணும். சுண்டைக்காயை நல்லா உடச்சிட்டு அதில் உள்ள விதையெல்லாம் நல்லா கழுவி க்ளீன் பண்ணிடுங்க. இல்லைனா அதை விதையோடு நம்ம போட்டோம்னா வயிறு வலிக்கும். ஸோ அதனால் விதையை நீக்கிட்டு பண்ணோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா இது எண்ணெயிலே வதங்கி வரட்டும். அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணணும். சுண்டக்காவோட பச்சை வாசனை எல்லாம் போகணும். அது வரைக்கும் நம்ம நல்லா எண்ணெயிலே நல்லா வதங்கி வரட்டும். பாருங்கள், நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இந்த சமயத்தில் நான் 3 பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக சின்ன வெங்காயமாக அது கூடவே சேர்த்து போட்டிருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். இதில் நல்லா வெங்காயம் லைட்டாக வதங்கி வரட்டும். ஓரளவுக்கு வெங்காயம் வதங்கும் போது தான் நம்ம அடுத்து தக்காளி சேர்க்கணும். நான் மீடியம் சைஸில் 3 தக்காளி எடுத்து அதை மீடியம் சைஸ்லேயே வெட்டியிருக்கிறேன். அந்த தக்காளி தான் சேர்க்குறேன். இப்போது தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். இப்போது தக்காளி கூடவே நான் 2 கட்டி பூண்டு, அதாவது 20லேருந்து 30 பல்லு பூண்டு சேர்த்துருக்குறேன். தக்காளி, வெங்காயம், பூண்டு எல்லாம் நல்லா எண்ணெயிலே வதங்கி வரணும். சுண்டைக்காய் எல்லாம் சேர்த்து எல்லாத்தோட பச்சை வாசனையும் போனால் தான் நம்ம அடுத்து செய்யணும். நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு. ஸோ எண்ணெயும் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இப்போ இந்த சமயத்தில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த புளி கரைசலை இதில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. நல்லா இப்போ கொதித்து கொஞ்சமாக குழம்பு நல்லா சுண்டி வரணும், எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு நம்ம குழம்பு கொதிக்க விடணும். குழம்பு நல்லா கொதித்து வரட்டும். பாருங்கள், இப்போ நல்லா குழம்பு கொதித்து நல்லா சுண்டி வந்துட்டுருக்கு. எண்ணெயும் பிரிஞ்சு வருது சைடுலலாம். குழம்பு இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிட்டு. இப்போ குழம்புக்கான தாளிப்பை நம்ம பண்ணிடலாம். ஸோ ஒரு கடாயை வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு தாளிக்கிறதுக்கு நமக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, கொஞ்சமாக வெந்தயம், கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக வெங்காய வடவும் இதெல்லாமே நம்ம எடுத்து வச்சுக்கணும். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் வெடித்து வரும்போதே நம்ம கடுகையும் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்தாச்சு. கடுகு கூடவே அடுத்து கொஞ்சமாக கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கடுகு வெடித்து வரட்டும்.
கடுகு வெடிக்கும் போதே நம்ம வெங்காய வடகம் சேர்த்துக்கலாம். புளிக்குழம்பு மீன் குழம்புக்கெலாம் இந்த வெங்காய வடகம் சேர்த்தோன்னா ரொம்பவே நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும், மனமும் கொடுக்கும். ஸோ வடகம் போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து லோ ஃப்ளேமில் தான் வச்சுக்கணும். ஏன்னா இனிமே அது ரொம்ப கருகி போயிடும். அதனால் லோ ஃப்ளேம்லேயே நல்லா அது வெந்து வரட்டும், வெடித்து வரட்டும், அந்த வெங்காயம்லாம் வறுபட்டு வரட்டும். இப்போ அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம குழம்புல சேர்த்துக்கலாம். தாளிப்பை அவ்வளோதாங்க, தாளிப்பு சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நம்ம கரண்டியில் கிளறி விட்டுக்கலாம் குழம்ப. அவ்வளோதாங்க, சுவையான பச்சை சுண்டைக்காய் குழம்பு ரெடி. இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ அண்ட் நன்றி.